ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்தன் தனியாக பேசிய வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து தானாக வந்து பரவிச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இது முதல்ல வந்து வெளியிட்டாங்கன்னு நான் ஏத்துக்கல. கூட இருக்கிற யாரோ ஒருத்தங்க வெளியிட்டிருக்கலாம். தாவேக்காவுடைய நாலேஜுக்கு வந்து இது நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா தாவேக்காவுடைய மேல் மட்டத்துல ஏதோ ஒரு பவர் டசில் ஒன்று இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. விஜய்க்கு வந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு பெரும்பான்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வேலையை தான் பார்க்கணும். கூட்டணியை விட்டு வெளியேற்ற வேலையா ஆதவ் அர்ஜுனா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து யூகிக்கிறாங்க. அதுக்கு விஜய் தாவேக்காவுடைய வாக்கு வங்கி என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம கிட்ட இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சஸ் ஒரு சர்வே பேஸ் பண்ண ஒரு டேட்டா மட்டும்தான், எல்லாமே அனுமானங்கள் தான். இந்த மாதிரியான ப்ரீ போல் போஸ்ட் போல்ல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தவறா ஆகிறது வந்து ஹேபிச்சுவலா தவறாகிட்டு இருக்கு எல்லாரோடதும். ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கு. பல கூட்டணிகள் மாறும்போது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி விஜய் இன்னும் களத்துக்கு வரப்போறாரு, நிறைய பேச போறாரு. அவங்க எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, மேனிஃபெஸ்டோ வைக்கிறாங்க, விஜய் இது கவுண்டரா என்ன வைக்கிறாரு, என்ன மேனிஃபெஸ்டோ வைக்கிறாருன்னு பலதரப்பட்ட விஷயங்கள் இன்னும் நம்ம வந்து களத்துக்கே வரல. ஜூன் மாதம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்னமும் அதுக்கான இது முடியல. படப்பிடிப்பும் முடிச்சாரான்றது தெரியல. முடிஞ்சு தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர்கிட்ட இருந்து வந்து நாங்கள் இப்போ தான் வரோம், இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜூன் சொல்லி ஒரு 3 மாதம் தள்ளாங்க. இப்போ ஜூன் வந்துருச்சு, அதனால ஜூன் 2ஆம் தேதி கேட்டுருணுமா? செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் அனந்தஜித் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்தன் தனியாக பேசிய வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து தானாக வந்து பரவிச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா அந்த வீடியோல புசி ஆனந்தன் கையை காட்டி பேசுறது, கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றது இருக்கு. இந்த நிலையில இந்த வீடியோ வெளியானதுக்கான காரணம் அதிமுக கூட்டணியை விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது முதல்ல வந்து வெளியிட்டாங்கன்னு நான் ஏத்துக்கல. கூட இருக்கிற யாரோ ஒருத்தங்க வெளியிட்டிருக்கலாம். தாவேக்காவுடைய நாலேஜுக்கு வந்து இது நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா தாவேக்காவுடைய மேல் மட்டத்துல ஏதோ ஒரு பவர் டசில் ஒன்று இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த நம்பர் 2, 3, 4, 5 இதுல யார் இருக்கணும் அப்படின்ற அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கிறதா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால 2ம் 4ம் பேசிட்டு இருந்ததை 3யோ 5ஓ வெளியிட்டு இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது அவ்வளவு ஒரு கவனக்குறைவா இருப்பாரு. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து திமுகக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதிமுகக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும் போது ஒருத்தங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியாம அதை பேசியிருப்பாரு. அதுதாங்க, வீடியோ வந்து ஒரு ப்ராப்பரா வீடியோ கவரேஜ் மாதிரி இல்ல அது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஸ்பை கேம்ன்றாங்க. மொபைல்ல போனை கேமரா ஆன் பண்ணி மேல் பாக்கெட்ல வச்சாலும் தெரிய போறது இல்ல. அவங்க பொதுச்செயலாளர் ஆனந்த் வந்து போங்க அப்படின்றாரு, முன்னாடி இருக்கவங்க வந்து எடுங்கன்னு சொல்ல போங்க அப்படின்னு சொல்றாரு. சோ முன்னாடி இருக்க யாரோ ஒருத்தரோட பாக்கெட்ல அது இருந்திருக்கலாம். அந்த ஒரு ஃபிராக்ஷன் ரேண்டமா ரெக்கார்ட் ஆனதுல இந்த ஒரு 30 செகண்ட்ஸ் பாக்கெட்ல இருந்து எடுத்த மாதிரிலாம் தெரியல. தெளிவா அவங்க வந்து ஃபாலோ அப்ல எடுத்துட்டு போறாங்க. புசி ஆனந்தன் அவர் வந்து கை காட்டுறாரு, ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி இருக்கல அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும் நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கோம் தெரியும். அந்த வீடியோ அப்பவே வந்து கையடப்படுத்திருக்கலாம். அது ஒருவேளை அவங்க ட்ரை பண்ணது வந்து ஒரு ட்ரெண்டிங்காகவும் அது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டிங்கா போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு மேபி இப்ப கிளாரிட்டி கிடைக்கும். அந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு ட்ரெண்ட் ஆகும்னு நினைச்சு பேசின ஒரு விஷயம் அது ரிவர்ஸ் ஆயிட்டா, நம்ம பொருள் எடுத்தவங்கள போறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அது ரிவர்ஸ் ட்ரெண்டிங் ஆயிருந்தா மேபி நீங்க சொல்ற ஈக்குவேஷனுக்கு இது பொருந்தி வர்ற மாதிரி இருக்கு. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து அந்த இடத்துல ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆனாலும் என்னை பொறுத்தவரையும் இப்போ வந்து அதிமுக கூட்டணி முடிவாயிடுச்சு. திமுக கூட்டணி ஏற்கனவே இருந்தவங்க தான் இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறதுன்னு பார்த்தா தேமுதிகவும் பாமகவும் தான். அப்ப யார் அவர் குறிப்பிடுறாரு, பயப்படுறாங்க அதிமுக கூட்டணி போறதுக்கு? ஏன்னா தேமுதிகவும் பாமகவும் வந்து திமுகவை பெருசா விரும்புறாங்க, பாஜக விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது யார குறிப்பிடுறாரு? இல்ல, இது ஆக்சுவலி நான் முன்னில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த. இந்த 2026 தேர்தலுக்கு ரொம்ப முன்னாடியே எல்லாருமே வந்து கூட்டணிகளை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
இந்த கேம்ப்ஸ் வந்து மாறப்போகுது. இந்த ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிருக்கிற கேம்ப்ஸ் அப்படியே இருக்க போறது இல்ல. இதுல நிறைய மாற்றம் வரும் அப்படின்றது என்னுடைய ஒரு அனுமானம். அந்த அனுமானத்திற்கு மேபி அவரும் வந்து அதையே எதிர்பார்த்து அதிமுக கேம்புக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கன்வே பண்றதா கூட இருக்கலாம். நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது பேசிக்கலி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இது அவருக்கு அகைன்ஸ்டா அவர் கேஷுவலா பேசிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேஷுவலா பேசுவோம்ல நம்மளுடைய ஆழ் மன சிந்தனைகளை, அந்த மாதிரி கொஞ்சம் கேஷுவலா பேசுனது ஏதோ லீக் ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுது. அதுக்கு எடப்பாடியார் கொடுத்த ரெஸ்பான்ஸும் அதிமுக சார்பில் மிஸ்ஸஸ் கௌதமி கொடுத்த ரெஸ்பான்ஸும் வந்து கான்ட்ராக்டரியா இருக்கு. எடப்பாடி திரும்ப வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு பாக்குறேன். மேபி தேமுதிக அதிமுகக்கு நடுவில் இருக்கக்கூடிய இப்ப அந்த ராஜ்யசபா சீட் விஷயமான அந்த ஒரு டசலும் வந்து இதுக்குள்ள தேர் கேன் பி a ரோல். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு அப்படின்னு ஒரு நியூஸ் கிளம்புது லைட்டா. அது பெரிய நியூஸ் முன்னாடி எப்பவுமே ஒரு சின்ன ஒரு கிசு கிளம்பும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கிசு கிளம்புது. பாஜகவோட ஒரு முன்னாள் தலைவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் வந்து ஒரு வார் ரூம் திரும்ப இனிஷியேட் பண்ணி இந்நாள் தலைவருக்கு அகேன்ஸ்டா டிஃபேமிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து செவி வழி வந்த செய்தி. தமிழக தலைவர் ஆமா அப்படிதான் சொல்றாங்க. அவர் தானே வார் ரூம் ஸ்பெஷலிஸ்ட். சோ லாட்ஸ் ஆஃப் ஃபன்ஸ் டு கோ, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா எனக்கு என்னன்னா, அதிமுக வந்து தொடர்ந்து சொல்லுது தாவேக்காவை நம்ம விமர்சிக்க கூடாது அப்படின்னு அவங்களோட கட்சி மீட்டிங்ல கூட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் வந்து அதிமுகவை வந்து விமர்சிக்கிறார்? இல்ல, அதிமுகவுக்கு தாவேக்காவை விமர்சிக்காம இருக்கிறதுல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கு, காந்தி கோட்டை காட்டுறதுக்கு முன்னாடி அரசியல் இருக்குன்னு. அந்த மாதிரி அதிமுக தாவேக்காவை விமர்சிக்காம இருக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கு. தாவேக்கா அதிமுக விமர்சிச்சா அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கு. சோ தாவேக்காவை தொட்டா அவங்க வளர்றாங்க, தொடாம இருந்தாலும் அவங்க வளர்றாங்க. சோ நீங்க அவங்களுக்கு எதிரியாவும் பாவிக்க வேண்டாம், நீங்க அவங்களுக்கு ஆதரவும் பேச வேண்டாம். எது பண்ணாலும் அவங்களுக்கான ஒரு கரிஷ்மா வளருது. ரெண்டாவது, ஒரு சினிமா பிரபலத்தை ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் பேஸ் பண்ணி உற்பத்தியான ஒரு கட்சி தான் வந்து அதிமுக. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கரிஷ்மேட்டிக் சென்ட்ரல் ஃபிகர் வந்து அதிமுக இல்ல. கேடர் பேஸ்டு ஒரு சென்ட்ரல் ஃபிகர் தான் எடப்பாடியே ரைஸ் ஆகி வந்திருக்காரு. அப்ப இந்த நேரத்துல திரும்ப ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபிகரை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜிக்ஸாக் ஏதாவது ஒர்க் ஆயிட போகுதுன்னு அதிமுக ஒரு யோசிக்கலாம். அதனால தொடாம இருக்கலாம். இல்ல நம்ம எல்லாரும் அனுமானிக்கிற மாதிரி அதிமுக கூட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இருந்துகிட்டு இருக்கு, அதனால நீங்க தொடாம இருங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். பட் நீங்க சொல்ற கணக்குப்படி அதிமுகவை தாவேக்காவை விமர்சிச்சுதான் இருக்கட்டும், இல்ல நான் சொல்ற கணக்குப்படி அது லீக்கான விஷயமா தாவேக்கா விமர்சிக்கல. ஏன்னா வந்து விஜயும் வந்து பெருசா வந்து அதிமுக இன்னி வரையும் விமர்சிக்கல. அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா வந்து விமர்சிக்கிறதுக்கான அந்த காரணம் என்ன? அதனால விமர்சிச்சிருக்காரு. அதனாலதான் அது விமர்சனம் இல்ல, அது வந்து ஒரு கேஷுவலான டாக்கு. தாவேக்கா மூலமா தாவேக்காவால பரப்பப்பட்டது இல்ல, தாவேக்கால இருந்து லீக் ஆனது நான் எடுத்து ஸ்டாண்டு காரணம் அதுதான். ஏன்னா அதிமுக விமர்சிக்க வேண்டிய தேவை அங்க இல்ல. அதிமுக நம்பி வராத கூட்டணி பாஜக அண்ணாமலையால கொண்டு வர முடியுதுன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு ரெலவன்ஸே இல்லை. ஏன்னா அண்ணாமலையே அங்க இல்ல. ரெண்டாவது அதிமுக பாஜக ஒன்னா இருக்காங்கன்னும் போது இந்த பாயிண்டே வந்து ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸா இருக்கு இல்லைங்களா. சோ இது வந்து சும்மா ஜென்ரலா பேசுவோம் இல்லைங்களா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரெண்டு கட்சிக்காரங்க பேசிக்கும் போது அதுல ஏதோ ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் லீக் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனால அது அதோட விட்டுலாம். எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனா விஷயத்துல இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு பெரிய டீப்பா டிக் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இதுக்கு எடப்பாடியார் கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன, அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றதா எனக்கு அதுல இருந்து 2-3 லேயர் புரியுது. மேபி அது வரும் நாட்கள்ல என்னோட பாயிண்ட் ப்ரூவ் ஆகலாம், இல்லாம இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து என்னன்னா, முதல்ல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாவை வந்து தாக்கி பேசினாரு. ஏன்னா விஜய்க்கு ஃபேவரான கட்சிகள்னு பாத்தீங்கன்னா விசிகா, அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெரும்பாலும் மாணவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அதிமுக கூட்டணியை காலி பண்றாரு. விஜய காலி பண்ற விஷயமா இது இருக்குன்னு பலரும் யோகிக்கிறாங்க. இல்ல இது வந்து விஜய் வளர விடாம அதான் நீங்க சொல்றது புரியுது. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்க பாயிண்ட நான் கரெக்டா எடுத்துக்கிட்டேன்னு பாக்குறேன். அதிமுக திமுகக்காக தான் இன்னும் ஆதவ அர்ஜுனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து ஒரு வின்னிங் கூட்டணி அமைச்சிடக்கூடாது அப்படின்றது அவரோட அஜெண்டா அப்படின்னு நீங்க மத்தவங்க குறிப்பா திமுக அப்படிங்கிறது மத்தவங்க யூகிக்கிறாங்கன்னு சொல்லல. குறிப்பா இந்த ஓட்டை செதற விட்டு யாருக்கோ ஒருவருக்கு அவங்க வந்து வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யூகிக்கிறாங்க. ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு பெரும்பான்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வேலையை தான் பார்க்கணும். கூட்டணியை விட்டு வெளியேற்ற வேலையா ஆதவ அர்ஜுனா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து யூகிக்கிறாங்க. அதுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த கேள்விக்கு பேசிக்கா ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா, அதே வந்து நான் இர்ரேஷனல் சொல்றேன். முதல்ல வந்து விஜய் தாவேக்காவுடைய வாக்கு வங்கி என்னன்னு நமக்கு தெரியாது.
நம்ம கிட்ட இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சஸ் ஒரு சர்வே பேஸ் பண்ண ஒரு டேட்டா மட்டும்தான், எல்லாமே அனுமானங்கள் தான். இந்த மாதிரியான ப்ரீ போல் போஸ்ட் போல்ல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தவறா ஆகுறது வந்து ஹேபிச்சுவலா தவறாகிட்டு இருக்கு எல்லாரோடதும். ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கு. பல கூட்டணிகள் மாற போது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி விஜய் இன்னும் களத்துக்கு வரப்போறாரு, நிறைய பேச போறாரு. அவங்க எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, மேனிஃபெஸ்டோ வைக்கிறாங்க, விஜய் இது கவுண்டரா என்ன வைக்கிறாரு, என்ன மேனிஃபெஸ்டோ வைக்கிறாருன்னு பலதரப்பட்ட விஷயங்கள் இன்னும் நம்ம வந்து களத்துக்கே வரல. அதுக்குள்ளேயே வந்து இந்த எலெக்ஷன் நம்பர்ஸ் டிசைட் பண்றது தப்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த தப்பான நம்பர்ஸ் வச்சுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுமானத்தை பேசிட்டு இருக்கோம். அந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தாவேக்கா வந்து யாரோ ஒருத்தர் முதல்வர் ஆக்கிறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி விஜயோட ஸ்டேச்சர் வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ தாவேக்காவோட அப்ப அரசியல் வருகைக்கு என்ன ஒரு காரணம் இருக்கும், என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்? தனி பெரும் கட்சியா தமிழகத்துல தாவேக்காவில என்ன பண்ண முடியும், தாவேக்காக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரே ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அந்த கட்சியால தமிழகத்துக்குள்ள மக்களை எவ்வளவு தூரத்துக்கு ஈர்க்க முடியும், நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தேடல். ஏன்னா 26 தேர்தலை தாண்டி தாவேக்காக்கு அரசியலே இல்லைன்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் வந்து தாவேக்கா ஜெயிச்சே ஆகணும், தாவேக்காக்கு உடனே கூட்டணி நிமிச்சாகணும், கூட்டணி எல்லாம் தோத்துருவாங்க, கூட்டணி எல்லாம் தோத்துட்டு போறாங்க, கட்சியா கரைய போறது இல்ல. அவர் நின்று 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்க்க போறாருன்னு போது இது அவங்களோட ஒரு ட்ரையல் ரன்னா இருந்துட்டு போலாமே. எவ்வளவு பெரிய அணுகுண்டு செய்யறதா இருந்தாலும் முதல்ல அதுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு ட்ரையல் ரன் ஒண்ணு பண்ணுவாங்க. அதோட சக்தி என்ன, இதால என்ன பண்ண முடியும் தெரியாம நீங்க ஒரு அணுகுண்டு கூட செய்ய முடியாது. அது மாதிரி எந்த ஒரு சயின்ஸுக்கும் ஒரு டேட்டா ட்ரிவனா தான் வந்து அந்த சயின்ஸை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். பாலிடிக்ஸ் இஸ் அ சயின்ஸ். சோ தாவேக்காக்கு என்ன ஈர்ப்பு இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்களோட ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான கட்டமைப்பு. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் வந்து இன்னொருத்தர் ஜெயிக்க வேண்டிய தேவையோ ஜெயிக்க வேண்டிய அவசியமோ இந்த எலெக்ஷன்ல அவருக்கு எலெக்ஷனே இல்லைன்றதெல்லாம் போய் அந்த மாதிரி கட்டமைப்பு நிலையில இருக்கிறது வந்து வேற கட்சிகள், அது தாவேக்கா கிடையாது. சோ தாவேக்காக்கு கூட்டணி அவசியம், கூட்டணி எல்லாம் தாவேக்கா இல்லைன்றது எல்லாமே வந்து சும்மா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெகுலேஷன்ஸ், தாவேக்காவை டீமீன் பண்றதுக்காக மற்ற கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு. சோ தாவேக்கா தனியாவே போறாங்க நம்ம வச்சுப்போம். தாவேக்கா வேற யாரு கூட கூட்டணி சேர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு கட்சி மேபி திமுக இது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஏன்னா இவங்க எக்ஸ்ட்ராடனரியா ஒரு வாக்கு வங்கியை கொண்டு போய் அதிமுக ஜெயிக்க வச்சிடக்கூடாதுன்றது, தாவேக்கா கூட்டணி போக கூடாதுன்னு யாரோட நெகோசியேஷன் ஐடியாவா இருக்கலாம், திமுக அஜெண்டாவா இருக்கலாம். தாவேக்கா கூட்டணிக்குள்ள வந்தா நமக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பா இருக்கும், திமுக அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஆன்டி இன்குமென்சியை உடைச்சிராம அதை ஒருத்தர்கிட்ட கேபிடலைஸ் பண்ணி வந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும், அதிமுக எதிர்பார்ப்பா இருக்கலாம். விச் மீன்ஸ் இன் நட்ஷெல் திமுக கூட்டணிக்கு போக கூடாது தாவேக்கான்றது திமுக எண்ணம், தாவேக்கா கூட்டணிக்குள்ள வரணுன்றது அதிமுக எண்ணம். இதுல ரோல் தாவேக்காக்கு எங்கெங்க இருக்கு? சோ தாவேக்காக்கு இன்னும் 6 மாசம் வேலை இருக்கு. இந்த வேலை முடியும்போது கூட்டணிகள் மாறும் சொல்றோம். சோ இந்த இடத்துலயே தாவேக்காக்கு இவ்வளவு பிரச்சனை, தாவேக்கா அப்படி ஆயிட்டு எல்லாமே ஒரு அசம்ஷனுக்குள்ள இருக்கும். சோ வெரி டூ ஏர்லி டு டிசைட் தோஸ் திங்ஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எலெக்ஷனுக்கு தாவேக்கா தனியாவே பயணிக்கிறதே சிறந்தது நான் நினைக்கிறேன். கூட்டணி தேவை இருக்கு இல்லைன்ற பத்தி நான் சொல்ல வரல. திமுகவே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போது அவங்க கூட்டணியில் தான் ஜெயிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க கூட்டணி இல்லாம எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்க தலைமையில கூட்டணி அமைக்க முடியும். சோ இந்த மாதிரி நிறைய கணக்குகள் இருக்கு. ரொம்ப அவசரத்தில் முடிவு பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா நிறைய கணக்குகள் மாறுன்றது மட்டும் ஒண்ணு கஷ்டம். நீங்க வந்து இது வந்து ட்ரையலா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. நேற்று முன்தினம் நடந்த அந்த விருது விழாவில் கூட விஜய் வந்து பேசும்போது 2026 நம்ம ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பேசணும். அப்படி ஒரு தீர்க்கமா கான்சென்ட்ரேட்டா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நிர்வாகிகள் குறைபாடு அதிகமா இருக்கும்பொழுது இது சாத்தியம். ஏன்னா ஒரு பெரும்பான்மை வாதம் என்னவா இருக்குன்னா, புசி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவை தவிர தாவேகால இருக்கிறவங்க யாரு அப்படின்ற முகம் மக்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. அப்படி இருக்கையில இந்த 2 பேருமே இப்படி இருக்கும்போதும் இன்னும் ஒரு கேள்விக்குறி வருது. இது எதை நோக்கி எடுத்துட்டு போவோம் கட்சியை? இல்ல பேசிக்கா இதுல வந்து ஒரு சின்ன பிழை இருக்கிறது, அதை நான் திருத்த ட்ரை பண்றேன். நீங்க வந்து ஒரு தமிழகம் தழுவிய தலைவரா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தே இந்த எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்ததுனாலதான் வந்து அவங்களோட ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் என் ஆனந்தவங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆதவ அர்ஜுனாவோ சிடிஆர் நிர்மல்குமாரோ வேற ஒரு கட்சியிலேயே பேசப்பட்டவங்க, அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்து இங்க சேரும்போது அந்த பெயர்கள் தெரியுது. மற்றபடி நீங்க சொல்லக்கூடிய அந்த மாநிலம் நிர்வாகிகள் சில பேரை வந்து ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணதால தெரியுது. அப்புறம் நீங்க 1-2 பேரை வந்து இந்த டிவி டிபேட் ஷோஸ்ல ஏதாவது இன்டர்வியூஸ்ல பாக்குறதுனால நீங்க சொல்லலாம். என் கேள்வி என்னன்னா, இப்படிதான் ஒரு கட்சியோட முகங்கள் வெளியே தெரியணுமா? அப்படி கிடையாது. ஒரு கட்சிக்குமே வந்து அந்த கட்சியோட கிராஸ் ரூட் லெவல்ல ஒரு வட்டத்துல யார் இருக்காங்க, அந்த வட்டத்துல யார் இருக்கிறான்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பெரிய நியூஸ் சேனலுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சா போதும்.
அதே மாதிரி ஒரு பகுதியில, ஒரு தொகுதியில, ஒரு மாவட்டத்துலன்னும் போது அந்தந்த தெருவுல இருந்து அந்த மாவட்டம் வரைக்கும் அந்தந்த நிர்வாகிகளோட பேர் அங்க தெரிஞ்சா போதும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க மாவட்டத்திலே பார்த்த வரைக்கும் அந்த மாவட்டத்துல யார் அந்த மாவட்ட தலைவர்ன்றது ரொம்ப தெளிவா எனக்கு தெரியும். எனக்கு ஒரு முகம் நல்லா பதிஞ்சு போயிருக்கு மனசுல. நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்திருக்கேன். 2 வாட்டி அவங்க திருமண கூட்டம் போப்போ நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிருக்கேன், நின்னு கேட்கல. ஆனா அவங்க கூட்டத்தை நான் பார்த்திருக்கேன். எனக்கு அவர் பேர் நல்லா தெரியும். இப்ப எனக்கு என் பகுதியில நான் தேடாமலேயே என்னால அவங்க மாவட்ட செயலாளர் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பசங்களா, தாவேக்கா பசங்கப்பா, ஏதாவது ஓட்டர் ஐடி பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல தாவேக்கா ஏதாவது கிராஸ் ரூட் ஈவெண்ட் இருக்கா தெரியும்னா எனக்கு யாரை கேட்கணும்னு எங்க வீட்டு ஏரியால தெரியும். சோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த பகுதியில கொண்டு போய் சேர்த்தா மட்டும் போதும். அந்தந்த பகுதி தாவேக்காவினர் யாருன்னு அந்த மக்களுக்கு தெரிஞ்சா போதும். கேண்டிடேட் எல்லாம் முடிவு பண்ண போறது தலைமை. சோ தலைமை ஒரு பிரசித்தமான ஆளோ இல்ல சேவை பண்ணவரோ இல்ல புதுசா கூட ஒருத்தர் வரட்டும், அவங்கள தலைவர் இவங்க கேண்டிடேட்னு சொல்லும் போது இந்த மொத்த கட்சியும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க. கேம்பெயினிங்னு ஒரு டைம் இருக்க போகுது, நமக்கு சோசியல் மீடியா இருக்கு, கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சோ நம்ம ஆல்ரெடி ஒரு 1000 முகங்களை தேடிட்டு இருக்கோம். ஒரு 75 ஆண்டுகளான திமுகவோட நீங்க விழுப்புரம்னா பொன்முடியா இருப்பா, நீங்க வேலூர்னா துரைமுருகன் சார்ப்பா, இங்க வட சென்னைனா நீங்க சேகர் பாபுப்பான்னு நீங்க சொல்ற மாதிரி தாவேக்கால தேடிட்டு இருக்கீங்க. எனக்கு தாவேக்காவோட ஸ்ட்ரென்த்தாவே அங்க ஒரே முகம் இருக்கிறதா தான் தெரியுது. அந்த ஒரு முகம் ஒரே குரல், அந்த குரல் என்ன சொல்லுது அது ஒரே கமாண்ட். அது அவங்க தலைவர் விஜயோட குரல். இல்ல அந்த ஒரு முகம் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த ஒரு முகம் பேசுறது பல விஷயமா இருந்தாலும் இந்த ஆதவ அர்ஜுனா போன்ற ஆட்கள் பேசும்பொழுது அது மொத்தமா மாறுதில்ல. ஏன்னா எடப்பாடி அவர்கள் அவரை ப்ரூவ் பண்ணி வந்திருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவர் தேர்தலில் நின்று கணிசமான ஓட்டு அமைச்சு அவர் ஒரு கூட்டணி அமைச்சு வந்திருக்காரு. இப்படி ஒரு யதார்த்தமா அப்படியே வார்த்தைகளை வீசிட்டு போறது சரியான பார்வை பாக்குறேன். இல்ல நான் ஆதவ அர்ஜுனா பேசினத எடப்பாடியாரை பத்தியோ பாஜக பத்தியோ பேசினதை நான் என்டோஸ் பண்ணவே கிடையாது. அவங்க எடப்பாடியார் ஜெயிச்சாரு, கட்சியை கட்டமைச்சாருன்றலாம் தவிர அந்த கட்சியில இன்னைக்கு அங்கீகரிக்கப்படாம இருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வமோ இல்ல சசிகலாவையோ பத்தி இந்த மாதிரி பேசினா கூட தவறுதான். அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்த பத்தி பேசினா கூட தவறுதான். பட் அது அவங்களோட இன்சைடர் டாக். இதுல நான் ஒண்ணு பர்சனலா கத்துக்கணும். இதுக்காக நான் ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு கண்டனமோ இல்ல வருத்தம் தெரியும்னு சொல்ல முடியாது. அதை அவர் உணர்ந்துட்டாரு, பதில் சொல்லிட்டாரு. எனக்கு நான் பர்சனலா எனக்கோ இல்ல நம்மள போன்ற இருக்கவங்களுக்கு சொல்லிக்கூடிய வார்த்தை யாகாவாராயினும் நான் காக்க. பார்த்து பேசிக்கணும். நம்ம எது பேசினாலும் தப்பா புரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்க பேசினாலும் கேர்ஃபுல்லா பேசணும். ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு கேஷுவலா ஒரு வார்த்தை விட்டுறக்கூடாது அப்படின்றது நான் ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கிறேன். அது அந்த அளவுல தான் அங்க வச்சுக்கிறேன். இங்க இதனால எடப்பாடியார் சிறுமைப்பட்டுருவாரா, எடப்பாடியார் இப்படி குறைச்சி பேசிட்டு ஆதவ அர்ஜுனா பெரிய ஆள் ஆயிடுவாரான்றதுக்கு கேள்விக்குள்ள நான் வரவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த அஇஅதிமுக இத்தனை ஆண்டு 6 ஆண்டுகள் 6 வாட்டி ஆட்சி அமைச்சர் சொல்றேன், 6-7 வாட்டி ஆட்சி அமைச்சர் அதிமுகவா இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும், நீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில இவ்வளவு முகங்கள் தெரியுது, தாவேக்கால அவ்வளவு முகங்கள் இருக்கான்னு கேக்குறீங்களா? அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2016 ஜெயலலிதா அம்மா முதல்வரா திரும்ப 2வது வாட்டி 11-16 தேர்ந்தெடுக்கப்படும் போது அன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேர் முகம் தெரியும்? அன்னைக்கு முகம் தெரியாத 10 பேர் அந்த அம்மா எம்எல்ஏ ஆக்கினாங்க தானே. அப்ப அந்த அம்மா முகத்துக்கு ஓட்டு விழுந்தது தானே. அவங்க கை காமிச்சவங்க தானே இங்க ஓபிஎஸ், அவங்க கை காமிச்ச சசிகலா கை காமிச்சவர் தானே இங்க இபிஎஸ். சோ அதுக்கான நாள் இருக்கு. அவங்க பண்ணதுக்கான நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க, வளர்த்தாங்க, பேசினாங்க நிறைய விஷயம். இன்னும் விஜய் கிட்டத்தட்ட 8 மாசம் 9 மாசம் தான் இருக்கு. இது குறைவான நாட்கள் தான், இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் சொல்றாங்க நிறைய பேர். சொல்ற ஒரு வாதமே, ஏன்னா விருது வழங்கும் விழா அவரு வருடம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதை நம்ம கட்சியோட விழாவா அதை எடுத்துக்க முடியாது. அவரேவோட கட்சி விழாவா அதை எடுத்துக்கல. எந்த இடத்துலயும் அவர் பேனர் யூஸ் பண்ணல, கொடி யூஸ் பண்ணல. அது எல்லாருமே வரவேற்றாங்க. இப்படி இருக்கையில இவரோட ஜூன் மாதம் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இன்னமும் அதுக்கான இது முடியல. படப்பிடிப்பும் முடிச்சாரான்றதும் தெரியல. முடிஞ்சு. இப்படி இருக்கும் போது எப்படி கட்சியை அந்த ஒரு முகம் எப்படி பிராண்டா வளர்க்க முடியும் அரசியல்னு கேக்குறேன். இல்ல, முதல் விஷயம், இதுக்கு முதல்ல ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லிடுறேன். 75 வருஷமா களத்துல இருக்கிற ஒரு கட்சியும் 45-50 வருஷமா காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியும், கிட்டத்தட்ட 75 வயசான ஒரு பெரியவர், 50 வயசான ஒரு மிடில் ஏஜ் மேனையும், ஒரு 1.5 வயசான குழந்தையும், ஒரு 15 வயசான ஒரு சின்ன பையன், நாம் தமிழரை மீன் பண்றேன், இந்த மாதிரி வேறு காலகட்டத்துல வேற ஒரு வருஷங்களான எக்ஸ்பீரியன்ஸ்டான கட்சிகளை சமதளத்துல வச்சு கம்பேர் பண்றதுன்றதே தவறு. சமதளத்துல வச்சு கம்பேர் பண்ணல, இவங்க இருக்கிற இடம் இங்க இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் ஓடணும் அப்படிங்கிற ஒரு
விஷயம் இருக்குல்ல, அந்த ஓட்டம் இல்ல அப்படின்றதான் கேள்வியா. கரெக்ட், நீங்க சொல்றது வந்து ஏத்துக்கிறேன். ஆனா அவங்களுடைய வாதத்தையும் நம்ம மதிக்கணும். 6 மாத காலம் இருக்கு. இந்த 6 மாத காலத்துல நாங்க எல்லா தொகுதிக்கும் போறோம். தொகுதி வாரியா போய் மக்கள் பிரச்சனையை சந்திக்க போறோம், மக்களோட தேவையை தெரிஞ்சுக்க போறோம். 1, மக்களையே சந்திக்க போறோம், மக்கள்கிட்ட போய் தலைவரை சேர்க்க போறோம். 2, நிர்வாகிகளை சந்திக்க போறோம், நிர்வாகிகளுக்கு அவங்க கடமையை சொல்லி உத்வேகம் அளிக்க போறோம், வேலை செய்விக்க போறோம். இதை செய்யறதுக்கு 6 மாத காலம் போதுமா? 234 தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு போதும். இந்த 234 தொகுதியை மீட் பண்ணி முடிச்சு ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி டிசம்பர் மாசம் முடியும் போது அவங்களுடைய தெளிவா எங்களுடைய நிலைப்பாடு எங்க ஸ்ட்ராங் பாக்கெட்ஸ் இருக்கு, எவ்வளவு இடத்துல எங்களால் என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டத்தை மற்ற கட்சிகளும் பார்க்கும்போது தாவேக்காவினருடைய ஸ்ட்ரென்த் இதுன்னு தெரியும் இல்லையா? அன்னைக்கு அது கூட்டணியா மாறணும். கூட்டணியா மாறாம தாவேக்கா நம்மளே நமக்கு போதும் சொல்லி தனிப்பட்ட முறையில் நிக்கலாம். இந்த எந்த முடிவுமே வந்து டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வாக்குல அவங்க எட்டப்படட்டும். அங்க இருந்து ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றாங்க. திரும்ப அந்த பகுதியில் யார் யார் தலைவர்கள் வேட்பாளர்களும் தெரியும். அவங்கள பிரச்சாரம் பண்ணி கொண்டு போய் 3 மாசத்துல சேர்த்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது 75 ஆண்டு கால திமுகவையும் 50 ஆண்டு கால அதிமுகவையும் 15 ஆண்டு கால நாம் தமிழரையும் இந்த 2 ஆண்டு கால தாவேக்கா சரி சமம் செய்யும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இதுக்கு ஒரு 6 மாசம் ஒர்க் இருக்குன்றாங்க. அதை அவங்க பண்ணட்டுமே. நம்ம அதுக்கு முன்னாடி ரொம்ப அவங்களை ஜட்ஜ் பண்றோமோன்னு எனக்கு ஒரு பயம் வருது. பண்ணட்டும். அவங்க அந்த 6 மாதம் ஒர்க் பண்ணி ஒருவேளை இந்த 6 மாசம் ஒர்க் பண்ணலன்னா கேட்போம். 6 மாசம் ஒர்க் பண்ணியும் நமக்கு அந்த வேட்பாளர்கள் தெரியல, கிரவுண்ட் பாக்கெட்ஸ் ரீச் ஆகல கேட்போம். இல்ல அவங்க ரீச் ஆயிட்டு கூட அந்த வேட்பாளர்கள் சரியா நிக்கல, அவங்களால எந்த இடத்துலயும் கூட்டணி நெகோசியேஷன் போக முடியல, கூட்டணி போகாம 234 கேண்டிடேட் கொண்டு வர முடியல கேட்போம். இல்ல கொண்டு வந்தும் ஜெயிக்க முடியல கேட்போம். இது எதுவுமே பண்ணாம அந்த ஒரு 1.5 வயசு குழந்தை இப்பதான் எழுந்து தத்தி நடந்து வருது. இப்பவே அந்த குழந்தை தமிழகத்தின் அரசியல்ல நடுப்புள்ளியா மாறிடுச்சு. ஆனா அதை வந்து நீ இன்னும் ஏன் டாக்டர் ஆகல, நீ இன்னும் எம்பிபிஎஸ் நீட் எழுதல, 1.5 வயசு தான் ஆகுது, அது 2 வயசுல இதெல்லாம் செஞ்சிருவேன்னு சொல்லுது. பாப்போம். இல்லாட்டி அது 10 வருஷம் எடுத்துக்கிட்டோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு அந்த வாய்ப்பு இதே 6 மாதம் 3 மாதம் முன்பு இதே ஒரு பதில்கள் தான் பல தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர்கிட்ட இருந்து வந்து நாங்க இப்பதான் வரோம், இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜூன் சொல்லி ஒரு 3 மாசம் தள்ளாங்க. இப்போ ஜூன் வந்துருச்சு, அதனால ஜூன் 2ஆம் தேதி கேட்டுறணுமா? இல்ல, இது வந்துருச்சு. அதுக்கான முன்னெடுப்பு அப்படின்றது என்ன இருக்கு? ஏன்னா மத்த கட்சிகள் எல்லாமே நீங்க சொல்ற 75, 50 வருஷம் பாரம்பரியம் இருக்கவங்களே தொடங்கிட்டாங்க. எப்போ தொடங்கி அவங்களுக்கான வேலை போயிட்டு இருக்கு. மதுரையில் அவ்வளவு பெரிய மாநாடு திமுக போட்டு அது பார்த்துருப்பீங்க நீங்க. இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ இப்படி இருக்கும் போது கேள்விக்குறி ஆகுதுல, மக்களிடத்திலே கேள்விக்குறி வரும்ல இது. இல்லங்க, இந்த வேலை கடைசி வரைக்கும் செய்யலன்னா தான் நான் இன்னொருத்தரை பத்தி பேச வேண்டாம்னு நினைச்சேன். இருந்தாலும் கேக்குறீங்கன்னா அவர் பேர் சொல்லாம பேசுறேன். ரொம்ப ஆண்டு காலமா ஒருத்தர் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. படம் ரிலீஸ் ஆகும் போது அவரோட கட்சியில அந்த அவரோட அந்த ரசிகர் மன்றத்துல இருந்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பேசுவாரு. படம் முடிஞ்சு ஹிட் அடிச்ச உடனே படம் அரசியலுக்கு வர்றதா சொல்லுவாங்க. ஆனா அவர் வரமாட்டார். ஒரு வாட்டி இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வரவே இல்லை. விஜய் இந்த மாதிரி எந்த வாட்டி பண்ணவே இல்லை. எந்த படம் ரிலீஸ்க்கும் அவர் இந்த வேலை பண்ணவே இல்லை. திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் வந்தாரு. 2024 கட்சி அனௌன்ஸ் பண்ணாரு. உடனே 2 மாசத்துல எம்பி தேர்தல் நிக்க போறீங்களா? இல்ல நிக்கல, 26 தேர்தல் தான் டார்கெட், நாங்க நிக்க போறோம், தமிழகத்துல ஜெயிக்க போறோம்னு சொன்னாரு. சொன்னபடியே சொன்னதையும் சொல்லாததையும் கரெக்டா செஞ்சுட்டே வராங்க. இப்போ சொன்னதை செய்யற ஒருத்தரோட ட்ராக் ரெக்கார்டை போயிட்டு இவர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னா, இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா நீங்க ஒரு அசம்ஷன் சொல்றீங்க, மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க, மக்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு, ஒரு விரக்தி இருக்கு, இருந்துட்டு போகுது. இன்னைக்கு எலெக்ஷன் இல்லையே. இந்த 6 மாத காலத்துல இவர் வந்துட்டாருன்னா, அந்த எல்லா தொகுதிக்கும் பயணிச்சுட்டாருன்னா, மக்களை சந்திச்சுட்டாருன்னா அந்த விரக்தி இருக்காது இல்ல. அன்னைக்கு அந்த கேள்வி முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க வந்து இந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டு, இந்த 1 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா 26ல வந்ததுல இருந்து என்ன கட்சி, நீங்க எப்படி கட்சி ஆரம்பிப்பீங்க, உங்களால எப்படி மக்களை தட்ட முடியும், சிறையில வந்துட்டா போதுமா, கோடியில சம்பளம் ஆயிட்டா போதுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கொள்கை திருவிழா ஒரு முதல் மாநாடு நடத்தினாங்க. உடனே இவங்களுக்கு ஆதரவு இல்லைன்ற பேச்சு அன்னையோட முடிஞ்சு போச்சு. உடனே அடுத்த பேச்சு, விஜய் எப்ப மக்களை பார்த்துவாரு, மக்களுக்காக எப்ப பேசுவாரு, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல பேசணும்னே அது முடிஞ்சு போச்சு. எப்ப விஜய் மக்களை சந்திச்சு பேச ஆரம்பிப்பாரு, அடுத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண அது போச்சு. இன்னும் திமுக பாஜக பேரை சொல்ல மாட்டாரு. 2ஆம் ஆண்டு துவக்க அதை சொன்னா அது முடிஞ்சு போச்சு. இன்னும் பேர் சொல்றாரு, ஸ்டாலின் மோடி சொல்ல மாட்டாரு. அடுத்த பொதுக்குழு கூட்டத்தில் அது சொன்னா அது முடிஞ்சு போச்சு. சோ நீங்க அவர் என்னென்னலாம் நீங்க செய்யலன்னு சொல்றீங்களோ, நீங்க சொல்றதே அவர் அடுத்ததா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்ப மக்களை சந்திக்கலன்னு சொல்றீங்களா? இந்த தடவை கேட்கிற கேள்வின்னா மக்கள் கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ விருது விழா, மாணவர்கள் விருது விழா நடந்தது. அதுல ஒரு தலைமை ஆசிரியர் பேசுறாரு, இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி விஜய் அழைக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் வந்து தனிப்பட்ட விதமா அவரோட பார்த்து அவரோட நெகிழ்ந்த விஷயத்தினால அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. அதுவும் விமர்சனக்குள்ள ஆச்சு. அதை நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அவர் வந்து ஒரு இதுல சொல்றாரு. அப்ப மக்கள் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இவர் ஏதோ நமக்கு பண்ண வராரு. அதத்தான் அப்போ ஒரு கட்சி தலைவரா அவருக்கு எவ்வளவு அதுல வந்து
ஒரு கான்பிடென்ட் இருக்கணும். கான்பிடென்ட் குறைந்த மாதிரி காணப்படுது அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சூப்பர். இப்போ இந்த கேள்விக்கு வந்து நீங்க பாதி பதில் சொல்லிட்டீங்க. நான் அதை சொல்லிட்டு மீதி பதிலையும் சொல்லிடுறேன். மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா, தேடல் இருக்கா, தேவை இருக்கான்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இவ்வளவு படித்தவர்கள், படிக்காதவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள்னு எல்லா செக்மெண்ட்லயும் ஒரு ரிசப்ஷன் இருக்கா விஜய்க்கு? அது நீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு மேடையில வந்து இதெல்லாம் சொல்றதுலாம் வந்து எவிடென்டான ஒரு ப்ரூஃப். அந்த விழாக்காக சொன்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா களத்துல ஏகப்பட்ட பேர் லெட் மீ கம்ப்ளீட் இல்ல, அது விமர்சனம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஆறுதல். இப்ப எனக்கு தோணுங்க, எனக்கு வந்து இப்ப விஜயகாந்த் பிடிக்கும், நான் வந்து விஜய் வந்து இரண்டாம் விஜயகாந்த் சொல்லுவேன். நீங்க அதுக்காக சண்டை போட முடியுமா? சொல்ல முடியாது. அது என்னுடைய விருப்பம். எனக்கு விஜயகாந்த் பிடிக்கும், விஜய் பிடிக்கும், நான் இவரோட கம்பேர் பண்றேன். அவர் விட்டது இவர் தொடர்வார் நான் நினைக்கிறேன். நீங்க தப்பு சொல்வீங்களா? இப்ப கேமராமேன் இருக்காரு, அவருக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும், ரஜினிகாந்த் விட்ட இடத்துல அவர் விஜய் தொடர்றாரு, ரஜினிகாந்தின் மாதிரி விஜய் தொடர்றாருன்னு சொல்லுவாரு. இவருக்கு டிஆர் பிடிக்கும், விஜய் ஒரு டிஆர்னு சொல்லுவாரு. இதுக்கெல்லாம் நீங்க எங்களை திட்டுவீங்களா? அது மாதிரி அவருக்கு காமராஜர் பிடிக்கும், விஜய் கிட்ட அவர் ஏதோ காமராஜரை பார்த்திருக்காரு. அவர் அதை சொல்லும் போது கூட ஒரு வெக்கப்பட்டு பின்னாடி தான் போய் ஒளிஞ்சாரு. சோ நீங்க இது ஒரு அரசியல் விமர்சனம் பண்ணலாம், அதனால அது ஒரு பொதுமக்கள் விமர்சனமா அந்த விஷயத்தை நான் வந்து கிளியர் கரெக்ட் நீங்க சொன்னீங்க. தனி மக்கள் கிட்ட அவருக்கு ஒரு வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இருக்கு அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அவர் வருவாருன்னு நான் சொல்றேன். அவர் இப்ப இவ்வளவு நாள் நீங்க சொன்னீங்க தெரியுமா, இதுக்கு ஒரு மீம் ஒண்ணு ரெகுலரா நம்ம பார்ப்போம், நீங்க கூட பார்த்திருப்பீங்க. ஒரு கேரட் செடி மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த செடி 2 பேர் வச்சிருப்பாங்க. ஒருத்தரோட கேரட் செடி ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கும், இன்னொருத்தரோட கேரட் செடி வளராம குட்டியா இருக்கும். ஆனா இந்த பெருசா வளர்ந்த கேரட் செடி, கேரட் பூமிக்குள்ள தானே இருக்கும், அவரோட கேரட் குட்டியா இருக்கும். அது அவருக்கு தெரியாது. இவர் இந்த பெரிய செடியை பார்த்து ஆட்டம் போட்டுட்டு இருப்பாரு. இந்த குட்டி செடி வச்சிருக்கிறவரோட கேரட் கீழே பெருசா இருக்கும். ஆனா அந்த குட்டி செடியா இருக்கேன்னு அவர் வருத்தமா உட்கார்ந்து இருப்பாரு. அது மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வாக்கு சதவீதத்தை எலெக்ஷன் வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு வளர்ச்சியா தான் நான் பாக்குறேன். நீங்க இன்னைக்கு ஒரு செடி பெருசா இருக்கு, மதுரையில பொதுக்குழு கூட்டம் நடத்திட்டாங்க, கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய வாக்கு வங்கிய கேரட் சைஸையா அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவங்க கிட்ட ஒரு பெரிய கேரட் இருக்கு, அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஆமாங்க அதுதான் உலகத்துல பெரிய கேரட், நானும் சொல்லல. வரட்டுமே, இந்த 6 மாத காலம் வரட்டும், பயணிக்கட்டும், மக்களோட பார்க்கட்டும். பார்க்கலன்னா தோக்க போறாங்க, நம்ம ஏன் வருத்தப்படணும்? அவர் பார்க்காட்டி அவர் தோக்க போறாரு. கரியரை தூக்கி போட்டு, சினிமா கரியரை தூக்கி போட்டு அரசியல் கட்சி வராரு. இவ்வளவு பேர் அவருக்காக வந்து முகத்தை நேரம் வச்சு மக்கள் கிட்ட அவருக்காக பேசுறோம். நாங்க வருத்தப்படணும். விஜய் வரல, தோத்துட்டோம்னா நாங்க வருத்தப்படணும். ஏன் பப்ளிக்கும் மத்த கட்சிக்காரங்களும் மீடியாவுக்காரங்களும் பயப்படுறீங்க? அவர் வருவாரு, மக்களை சந்திப்பாரு, ஜெயிப்பாரு, நம்புறோம். ஜெயிக்கிறோம்னா அப்ப பார்ப்போம், அதுக்கு என்ன சினிமா செய்வோன்ற ஏன் ரொம்ப பதட்டப்படுறோம்? பார்ப்போம், பொறுத்திருந்து. நீட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு விருது மேடையில வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் இந்த தடவை வந்து ரொம்ப பொறுமையா பேசினாரு விஜய் அப்படிங்கிற நிறைய வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஒரு விஷயத்த மட்டும் விமர்சனக்குள்ளாக்கி இருக்காங்க, அந்த நீட் விஷயத்த பேசுறது. நீட்டு மட்டும்தானா துறை, மற்ற துறை நிறைய இருக்கு, அதை நோக்கி நீங்க போலாம் அப்படிங்கிற ஒரு சொன்ன விஷயம். அந்த விஷயம் வந்து டாக்டராக கனவா இருக்கிற ஏழை எளிய மக்களை திசை திருப்புற விதமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் குள்ளா இருக்கு. அதுக்கு என்ன பதில்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அவர்கிட்ட ரசிக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். எந்த மேடையிலையுமே என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும்ன்றது ரொம்ப காலம் அறிஞ்சு பேசுறாரு. இப்போ ரீசனா கூட ஒரு பெரிய தலைவர் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி ஆச்சு. மணமகன் இப்படி தவறி விட்டால் மணப்பெண் வந்து வெள்ளை சேலை கட்டக்கூடாது, மணப்பெண் இப்படி 2 பேருக்கு முன்னாடி கல்யாணத்து கூட பழகி இருந்தா கூட நீங்க அதெல்லாம் வந்து பொருட்படுத்தக்கூடாதுன்னு வடிவேல் காமெடியில் ஒன்று வரும். அதே ரீசெண்டா ஒரு கல்யாணம் நினைச்சு அந்த தலைவர் பேர் நான் சொல்ல விரும்பல. இது மாதிரி இரலவென்ட்டான பல இடங்கள்ல பேசுற பல தலைவர்கள் நம்ம பாக்குறோம். ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் நடத்தி அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ரக்கஸ் கிரியேட் பண்ண போதுன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல ஒரு மேடை கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பா எல்லாரும். ஒரு மேடையை போட்டு 4 நிமிஷம் நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 விஷயம், ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு என்ன அட்வைஸ் பண்ணுமோ அதை பண்ணிட்டு அடுத்த வாரம் நடக்க போற இது அந்த ஈவெண்டோட பார்ட் 2 போல இருக்கு. அதுக்கு நான் பேச போறது இல்லை, இதவே உங்களுக்கு சொன்னதா கன்சிடர் பண்ணிக்கன்னு ஒருத்தர் சொல்லுவாருன்னா இதவே நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹி இஸ் நாட் ஆஃப்டர் ஃபேம், ஏன்னா அவர்கிட்ட இல்லாத ஃபேம் இல்லை, அதுதான் புரியுது. இப்ப அந்த பாயிண்ட்ல வந்து அவர் என்ன சொன்னார், 4 விஷயம் சொன்னாரு. ஒண்ணு வந்து அந்த ஜாதி மத அரசியல் தூக்கி போட்டுருங்க, அது வேணாம், தூக்கி போட்டுரு. நீங்க யாருக்கு ஓட்டு போடணும், ஜனநாயக கடமை எப்படி ஆட்டணும், ஏன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க, எப்படி ஓட்டு போடணும் உங்களுக்கு தெரியும், செய்ய எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல, என்ன பண்ண உங்களுக்கு தெரியும். ஐ லீவ் இட் யுவர் விஸ்டம். படிப்புனா வெறும் நீட் மட்டும் தானா? உலகத்துல சாதிக்க நிறைய வழி இருக்கு, எல்லாத்துலயும் சாதிக்க முடியும். எது வேணுமோ சூஸ் பண்ணுங்க, ஒண்ணு பேரே ஓடாதீங்க. இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த யூபிஎஸ்சி மாதிரி நீட் மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள அந்த காம்படிட்டிவ்னஸ்
தாங்க முடியாம அந்த தேவைக்காக உள்ள போய் அந்த ஆசையும் அந்த மோட்டிவேஷனுக்காக, இது தப்பான தேவையோ தப்பான ஆசையோ இல்ல, இருந்தாலும் அதுக்குள்ள போற எல்லாருக்கும் வெற்றி நிச்சயமான்னு கேட்டா கிடையாது. எக்ஸாம்ஸ் 2 வகைங்க. ஒன்னு பப்ளிக் எக்ஸாம், எழுதின எல்லாரும் பாஸ் ஆகும் வாய்ப்புண்டு, எழுதின எல்லாரும் ஃபெயில் ஆகும் வாய்ப்புண்டு. 35 மார்க் எடுத்தா பாஸ், எல்லாரும் 35 மார்க் எடுத்தா பாஸ், யாரும் 35 மார்க் எடுக்கலாம் ஃபெயில். இது பப்ளிக் எக்ஸாம்ஸ் சொல்லுவாங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படி கிடையாது. ஒரு 10,000 பேர் எழுதுறாங்க, 100 வேலை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு அந்த வேலையை கொடுத்துருவாங்க. 10, 9, 8 தான் டாப் 100 பேரோட மார்க் தான் வேலை கொடுத்துருவாங்க. 99, 98, 97 இருந்தாலும் டாப் 100 பேருக்கு வேலை கொடுத்துருவாங்க. 95 எடுத்தவங்க வேலை கிடைக்காம போகும். இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோடைய சாராம்சம். இந்த நீட்ன்றது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த யூபிஎஸ்சின்றது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ள போகும்போது யூபிஎஸ்சி ஆச்சு ஒரு டிகிரி மினிமம் ஒரு யூஜி முடிச்சுட்டு போறான், ஒரு 20 வயசு 22 வயசு இருக்கும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். நீட் எழுதுற குழந்தைங்களுக்கு 17 வயசு 18 வயசு. அப்ப அந்த குழந்தைங்களை இதுதான் ஆம்பிஷன் சொல்லி வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்கும்போது எல்லாரும் எல்லா எக்ஸாம் பாஸ் ஆயிட முடியுமா? முடியாது. நிதர்சனம். பாஸ் ஆகலாம் உங்க லைஃபே போச்சுன்னு நினைக்காதீங்க. சாதிக்கிறதுக்கு 1000 இடம் இருக்கு. இந்த அட்வைஸ் ஒரு அண்ணா தம்பி தங்கச்சிக்கு சொல்லணுமா கூடாது? சொல்லணும் இல்லையா? அது நல்ல அட்வைஸ் தானே, அது தூக்கி ஓரம் வைங்க. இப்ப இதுக்குள்ள அரசியல் பார்ட்டுக்கு வருவோம். திமுக 2021 என்னங்க சொன்னாங்க? எங்களுக்கு இதுல ரகசியம் தெரியும், வந்தோடனே நாங்க ட்ரை பண்ணுவோம்னு சொல்றது வேற, நாங்க வந்தா முதல் கருத்து தமிழ்நாட்டுல நீட் இருக்காதுன்னு சொன்னாங்களா இல்லையா? 21 எக்ஸாம் நடக்காதுன்னு நினைச்ச பல ஏமாளிகள்ல நானும் ஒருத்தர். வந்தா ஏதோ பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு ஆச்சா? இல்ல. 2024 நாங்க வந்து கையெழுத்து வாங்குறோம்னாங்க, போராட்டம் நடத்துறோம்னாங்க, கேஸ் போடுறோம்னாங்க, சட்டசபையில மசோதா தாக்கல் பண்ணாங்க. என்ன ஆச்சு? இன்னும் வருஷம் இந்த எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கு. குறைஞ்சபட்சம் அங்க போய் எக்ஸாம் எழுதுற நம்மளோட பொன் குழந்தைங்களோட மூக்குத்திய பிச்சு எடுக்கிறதையோ இல்ல பட்டனை அறுத்து எடுக்கிறதையோ கூட தடுக்க முடியல. ஒரு எக்ஸாமோட ஆபரேஷனை கூட உங்களால சரிப்படுத்த முடியலன்னா உங்களால முடியலன்னு இன்னைக்காவது கன்ஃபர்ஸ் பண்ணணுமா இல்லையா? பண்ணாங்களா? பண்ணல. இன்னைக்கும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 26ல வந்தோடனே பாருங்க 2வது கையெழுத்துனுவாங்க. இந்த பொய் சொல்லாதீங்க, ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்கறாங்க, நம்பாதீங்க. இன்னைக்கு நிலைமை இப்படிதான் இருக்கு. வந்தா மாத்த முடியுன்றது ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் ட்ரை பண்ணுவேன். முடியலன்னா இந்த குழந்தைங்க இதுதான் நிலைமை. இந்த ஏதோ இவ்வளவு நாள் முன்னாடி இருந்தோம் அரசியல மாட்டிக்கினாங்க. இப்ப என்னங்க பண்ணலாம்? இங்க இருந்துதான் மூவ் பண்ணி ஆகணும். சோ இன்னைக்கு அந்த நீட்டுன்ற தலைவலி இருக்கிறது உண்மை. நீங்க எல்லாம் எழுதி படிக்கிறது உண்மை, அதுக்கு எழுத போறது உண்மை. பாஸ் ஆனீங்கன்னா நீங்க டாக்டர் ஆக போறது உண்மை. முடியலன்னா வருத்தப்படாதீங்க, சாதிக்கிறதுக்கு நம்ம நிறைய இடம் இருக்கு. இது ஒரு மோட்டிவேஷனா தான் நான் பாக்குறேன். இதுக்குள்ள திமுக செய்த அரசியலோ பாஜக அதிமுக செய்த அரசியலோ தான் அவர் சொல்றாரு. இதை மாத்துறதுக்கு வழியே இல்லையா? விஜய் மாத்தவே எத்தனைக்க மாட்டாருன்னா இருக்கு, வழி இருக்கு. மத்தியில இந்த கொண்டு வந்த பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசாங்கம் ஃபார்ம் ஆனா அது தமிழகம் போன்ற மாநிலங்களோட கட்சியோட ஆதரவால மட்டுமே ஃபார்ம் ஆனா, இந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி சொல்றமே, அது போன்ற ஒரு நிலைமை வந்தால் இந்த தவறில் பங்கு இல்லாத எந்த கட்சி வந்தாலும் அங்கு நீட்டில் விலக்கு பெற வாய்ப்புண்டு, இல்ல இந்த நீட்டே மாற வாய்ப்புண்டு. அதுக்கு இமீடியட்டா வழி இருக்கா? இல்ல. ஆனா ஒரு நாள் வழி இல்லாம இல்ல, அது நடக்கும். நடந்தா அதை மாத்துவோம். ஆனா இன்னைக்கு என்கிட்ட பேக்கெட்ல மேஜிக் பேனா இருக்குது, ஜிபூமா பேனா, நான் வந்து வரைஞ்சோன்னே எல்லாம் வந்துடும், நான் ஒரு கழுத்து போட நீட்டு காணாம போயிடலாம் சொல்றது பிராக்டிகலா? சோ பிராக்டிகலா இந்த நிலைமையில மாட்டிட்டு இருக்கிறோம். இது மேல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடாதீங்கன்னு சொல்றது ரொம்ப ஒரு மெச்சோர்டான அட்வைஸா பாக்குறேன். 4வது அந்த பெரியார் மேட்ரும் அட்வைஸ வந்து பெருசா இவர் எப்படி பேசியிருக்கலாம் நிறைய விமர்சனம் பண்ணவங்க சொன்னதை நான் சொல்றேன். இப்போ காமராஜர் சொன்னாங்களே இல்லையா, காமராஜர் அப்படின்னு சொன்னாங்கல்ல, காமராஜர்னா இவர் வந்து செஞ்சது ஏதாவது நிறைய விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சாங்க. அது மட்டும் இல்லாம சூர்யா போன்றவர் கல்விக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவர் வந்து நீட்டு அகாடமிஸ்லாம் இருக்குல்ல, அதை தொடங்கி இலவசமா இவர் கொடுக்கலாம், அந்த மாதிரி பேசியிருக்கலாம். ஏன் வந்து திசை திருப்புறாரு, நீங்க வந்து அதை இது பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வாதம். அதாவது இங்க அந்த கழுத கதை ஒண்ணு படிச்சிருப்போம் நம்ம சின்ன வயசுல, நான் டீடைல்ல. ஒரு அப்பாவும் பையனும் ஒரு குதிரையை வாங்கிட்டு போவானுங்க. அப்பாவும் பிள்ளை ஏறி உட்காந்தா திட்டுவானுங்க, மனுஷனா மிருகமாடான்னு. 2 பேரும் இறங்கினா முட்டாலும் திட்டுவான். அப்பா யாருன்னா குழந்தைய நடக்குறது திட்டுவான், குழந்தை யாருன்னா வயசா நடக்குறது திட்டுவான். என்ன பண்ணாலும் திட்டுவானுங்க. இவங்க இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இதை கிழிச்சிருவோம் நட்டுருவோம் மாத்திருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை கன்ஃபஸ் கூட பண்ணாம அடுத்து தேர்தலை ஃபேஸ் பண்ண தயாராயிட்டாங்க. இது தப்பா தெரியல, நாங்க எதிர்பார்த்தவங்க முடியலங்க சாரிங்கன்னு சொல்றதுதாங்க ஒரு நியாயமான அரசியல். அதானங்க ஒரு ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி. அதை செய்யறதுக்கு இங்க ஆள் இல்ல. ஏங்க நாங்க இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்துல ஏதோ ஒரு கையெழுத்து போட்டுங்க, ஆட்சியை காப்பாத்து கட்சியை காப்பாத்து போட்டுங்க, அந்த நீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுங்கன்னு ஒத்துக்கிறதுக்கு யாருக்கும் மனசு இல்ல. இன்னைக்கு விஜய் என்ன பண்ணலாம்னு அறிவுரை சொல்றதுக்கு மட்டும் எல்லாரும் வண்டி எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த அறிவாளிகள். இப்ப வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா, இல்ல வந்து ஒரு நீட் கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறாரா? இங்க அரசியல் கட்சியில வச்சுக்கிட்டு நீட் வேணான்னு சொல்லிட்டு நீட் கோச்சிங் சென்டரும் சிபிஎஸ்இ ஸ்கூலும் வச்சிருக்கீங்க நம்ம கேட்க மாட்டோம். ஆனா அவங்க வந்து
ஒரு நடிகர் டேர்டு பாலிட்டிஷியன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. முதல்ல இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஹானஸ்டா ஒரு விஷயத்த சொல்றேன், தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நீங்க பண்றதை நீங்க பண்ணுங்க, அவர் பண்றது அவர் பண்ணட்டும், முடிவை நாங்க எடுக்கிறோம் மக்கள். விஜய் இதை பண்ணணும், விஜய் அதை பண்ணணும், நீங்க யார் அதை டிசைட் பண்றதுக்கு? அதை அவர் டிசைட் பண்ணிக்கிட்டோம். விஜய் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும் நமக்கு தெரியுமா? சூர்யாவோட அறம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போதே அதுல ஒரு ஆளா இருந்தவர் விஜய். நான் அதுக்காக விஜய் சூர்யா தான் ரன் பண்றாங்க அதுக்காக ஓட்டு போடுங்க நான் சொல்ல வரல. என் கேள்வி என்னன்னா, பண்றது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு இது என்ன அரசாங்கத்துடைய அந்த படம் போடுறதுக்கு ஒரு ஆடு போடுவாங்களே நியூஸ் ரீல், அதுவா இது? யாரு என்ன உதவி பண்றாங்கன்றது தனிப்பட்ட விஷயம், அதை சொல்லி ஓட்டும் கேட்க கூடாது, அதை சொல்ற இடமும் இது கிடையாது. இங்க அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா அந்த டாப் ரேங்க்ல பாஸ் பண்ண குழந்தைங்களோட அண்ணனா அந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிக்கிறாரு. இத்தனை வருஷத்துல இதை செய்யறதுக்கு ஒக்கிருந்தாங்க இந்த அரசியல் கட்சி தலைவருக்காவது? ஆட்சியில இருக்கும் இல்லைன்றது அப்பாற்பட்டு அந்த குழந்தைங்களை ரெகனைஸ் பண்ணணும், பேரண்ட்ஸை மீட் பண்ணணும், யாருக்கா டைம் இருந்ததா? அதுக்கே துப்பு இல்லாத இவங்க எதுக்குங்க இதெல்லாம் கருத்து சொல்லணும்? சோ அவங்க பேசுறது நியாயமே கிடையாது. தப்பு பண்ணிட்டு அதை இன்னும் அதுல இதை வச்சு நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு எப்படா இவரை டீமின் பண்ணலான்ற எதிர்பார்ப்பு தான் அந்த கேள்வி. இப்ப நீட்டுக்கு கோச்சிங் சென்டர் வேணுமா இல்ல நீட்டு விளக்கு வேணுமா? முதல்ல அதுக்கு கிளாரிட்டி வரட்டும். முதல்ல நீட்டு தான் விளக்கு தான் வேணும்னா நீட்டு விளக்கு கொடுப்பேன்னு சொன்னவங்கள தப்பு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நீட்டு இருக்கணும்னு சொல்ற கட்சி இன்னும் தமிழ்நாட்டுல ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்கு, நீட்டை உள்ள விட்ட கட்சியும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்கு, நீட்டுக்கு கையெழுத்து போட்ட கட்சி ஆண்டுகிட்டே இருக்கு, மாத்த போற கட்சின்னு சொன்ன கூட்டணி இன்னும் ஆண்டுகிட்டு இருக்கு, அடுத்த தேர்தலுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் விட்டுட்டு 24 தேர்தல் கட்சி அரசியல் ஆரம்பிச்சு 26க்கு வர்றேன், தமிழகத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை மாத்த போறேன், இங்க இருக்கிற ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் மாத்த போறேன்னு சொல்ற ஒருத்தர்கிட்ட எல்லாம் ஓகே, அங்க ஒரு சின்ன புள்ளி இருக்குது, அதை ஜூம் பண்ணி ஏன்டா பாக்குறீங்க? அது தப்பே இல்ல, அழகா திருஷ்டி போட்டு மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், உனக்கு அதுல குறை கண்டுபிடிச்சு விளக்க கண்டுபிடிச்சா முதல்ல உன் பின்னாடி வரும் கருப்பு புள்ளி மட்டும் தான் இருக்கு, அதை சரி பண்ணிட்டு வாங்க பண்ணா சொல்லு. இங்க அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. ரெண்டாவது திரும்பவும் சொல்றேன், விஜய் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு எதுவும் தவறாவே தெரியல. நல்ல ஒரு அண்ணனா அந்த சபையில என்ன பேசணுமோ அதை கருத்தோட பேசியிருக்காரு. இதுக்கான மாற்றத்துக்கான வாய்ப்பு ரொம்ப தூரத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அது வருமா அப்படின்ற தேடல். ஆனா அதை தாண்டி நம்ம பசங்க பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கான உந்துதல். ரெண்டாவது அந்த எக்ஸாம்பிள்ல போகும்போது மனசு விட்டுறாதீங்கன்ற ஒரு மோட்டிவேஷன். எல்லாம் கரெக்டா இருக்கு, கருத்து சொல்லுங்க சொல்லிட்டே இருக்கணும். இவங்க இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இதை கிழிச்சிருவோம் நட்டுருவோம் மாத்திருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை கன்ஃபஸ் கூட பண்ணாம அடுத்து தேர்தலை ஃபேஸ் பண்ண தயாராயிட்டாங்க. இது தப்பா தெரியல, நாங்க எதிர்பார்த்தோங்க முடியலங்க சாரிங்கன்னு சொல்றது தானே ஒரு நியாயமான அரசியல், அதானேங்க ஒரு ஹானஸ்ட் இன்டெகிரிட்டி. அதை செய்யறதுக்கு இங்க ஆள் இல்லை.